வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சேலட் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சம்மர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இட்லி தோசை இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியல. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சேலட் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சு ரெடி பண்ணது. ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப. அப்புறம் தெரியாதனமாக இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் சைட் போகலான்னு சொல்லி போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருந்துச்சு, வெயிலோட உச்சக்கட்டம்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ளே கண்ணை கட்டிருச்சு போங்க, அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் அடிக்குங்கிறத சொல்லுங்கள். சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தெரியும், ஆனால் நமக்கு ரொம்பவே அதிகமான வெயில் அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. முன்னாடியெல்லாம் நம்ம சுடுதண்ணி காய வச்சு நம்ம குளித்தது போக, இப்போ வந்து டக்குன்னு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணலான்னு பைப்பை தெருவுனா தண்ணியே வந்து சூடாக வருது. அதில் எங்கே நம்ம முகம் கழுவுறது? அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் நம்ம ஃபேஸே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிலைமையாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்தனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இந்த ஒரு வாரத்துக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு நம்ம சமைக்கிறப்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சுல்ல, எந்த நேரம் நமக்கு கரண்ட்டு போகும், எந்த நேரம் நமக்கு கரண்ட் இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால் நம்ம ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கிறப்ப கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து கண்ணாடி பாட்டிலில் தான் நான் போட்டு வைப்பேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பாட்டில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்பவே ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் வரைக்கும் வர மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இது கரண்ட்டு போகுங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் வந்து கரண்ட்டு கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்னு தெரியல. அது இல்லாமல் குழந்தைங்க வேறு லீவில் வீட்டில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கரண்ட்டும் இல்லாமல் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோங்கிறது நினச்சாலே பயமாக இருக்குது. கரண்ட் இருந்தாலாவது டிவியை போட்டுட்டு ஃபேனை போட்டு அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு எப்படியும் சமாளிச்சிடலாம். ஏன்னா நம்ம வெளியிலையும் போய் வெளியில் விளையாட விட முடியாது பார்த்திங்களா, ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. நம்ம வெளியில் அனுப்பியும் அவங்கள விளையாட விட முடியாது. அப்போ ஏதோ வீட்லையாவது இருப்பாங்கன்னு பார்த்தா கரண்ட்டு கண்டிப்பாக போகும், கரண்ட்டு தட்டுப்பாடு வருங்கிற மாதிரி நம்ம மத்திய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை. அதனால் நம்ம அதுவுமே கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. சம்மரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜெலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரை, ஃப்ரூட்ஸு, காய்கறிகள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரி சேர்த்துக்கிறப்ப நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். அது இல்லாமல் இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வயிறு புண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் சம்மர் டைமில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் அதை வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சம்மரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துகிட்டு இது வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனால நமக்கு வயிற்றுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஹீட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ரொம்ப உடம்ப கூலாக வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே பயன்படும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட்ஸ் பற்றி. அதனால் இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு தடவையாவது இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா நம்ம உடம்பு எந்தளவுக்கு கூலாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம இந்த வெயிலேருந்து தப்பிக்கலாம். பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு வேர்வை அதிகமாகுது, வெயில் அதிகமாகிடுச்சு, என்ன சொல்கிறது. அப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயத்தை படித்தேன். அது ரொம்பவே நமக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக இதை பேசி தான் ஆகணும். பெண்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து தான் வரோம். அப்படி கடந்து வரப்போ சில சமயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயம் ரொம்பவே அது கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையாக கூட போய் மாறும். அப்போ அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம வந்து மனசை தளர விடாமல் நம்ம எப்போவுமே நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்தளவுக்கு அவங்களால பாசிட்டிவாக வச்சுக்க முடியுங்கிறது. கண்டிப்பாக கூடிய மட்டும் நம்மளை பாசிட்டிவாக வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம பிரச்சனைகள் வரப்போ நம்ம அதை சமாளித்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா நம்ம வந்து பிரச்சனையை பார்த்து நம்ம கண்ணை மூடிட்டோன்னா அது வந்து நம்மளை ஆட்கொண்டுரும். நம்ம வந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம அதை சமாளிச்சிடலாம். இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டோன்னு வைங்களேன், அது நம்மளை முழுங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம கண்ணை திறந்து அதை ஃபேஸ் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதை விட நம்ம வேறு எதுவுமே பெருசாக செய்யணும்னு இல்லைங்க. அதை நம்ம நேருக்கு நேர் நின்று சமாளிக்க கற்றுக்கிட்டாலே போதும்.
நம்மளோட லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது கண்டிப்பாக பெண்களுக்கு எல்லா சூழ்நிலையும் தேவைப்படுற ஒரு விஷயந்தான். இதை நானும் பண்ணுறேன், நீங்களும் மேக்ஸிமம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து சவாலான வாழ்க்கை தான், அதை நம்ம கடந்து வரணும். இந்த மணத்தக்காளி கீரைக்கு பார்த்திங்கன்னா அந்த மில் மேக்கர் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், நம்ம சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி இதில் வந்து மில் மேக்கரை நம்ம சுடுதண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்றப்ப இந்த மில் மேக்கருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மணத்தக்காளி கீரைக்கு இது ரொம்ப காம்போவாக இருக்கும். சுட சுட சாதத்தை போட்டு மணத்தக்காளி கீரை அப்படியே மேலே ஊற்றி அந்த சூப்பை மேலே ஊற்றிட்டு இந்த மில் மேக்கர் வறுவலோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒரு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழத்தை புழிஞ்சிட்டு அதையும் ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா கண்டிப்பாக சம்மரில் ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அது மாதுளம்பழம், இல்லை வந்து நீங்கள் தர்பூசணி, இல்லை வந்து முலாம்பழம் ஜூஸு, இல்லை நொங்கு கூட கிடைக்கும் நமக்கு சீசன். இந்த தான் வந்து நொங்கு கிடைக்கிற சீசன். நொங்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. அதை கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நொங்கெல்லாம் ரொம்ப மலிச்சமாக இருந்துச்சு. இப்போ நொங்கு மரமே எங்கேயுமே இல்லாதனால பாவம் அவங்களும் ஏறிட்டு வந்து இந்த வெயிலை நமக்கு வீட்டில் சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மரத்தில் ஏறிட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. எங்கள் ஊர்லெலாம் 100 ரூபாய்க்கு 6 நொங்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் ஊரெல்லாம் எந்த மாதிரி நொங்கு கொடுக்குறாங்கிறத சொல்லுங்கள். நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அந்த மரத்தில் உச்சியில் போய் அவங்க ஏறி அதை பறிச்சுட்டு வரணும். அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய கடினமான ஒரு டாஸ்க்கு தானே. அப்போ அவங்கள்ட்டெல்லாம் விலை பேசாமல் நீங்கள் வாங்குங்க. ஏதோ இந்த காலகட்டத்துக்கு நமக்கு பறிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்களே நினச்சி நம்ம சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேரம் பேசாமல் அவங்க கொடுக்குறத நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அதுவே நம்ம அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய புண்ணியம், பெரிய என்ன சொல்கிறது, உதவி தான். புண்ணியன்னு கூட சொல்லக்கூடாது, உதவி தான். ஏன்னா அவங்கள்ட்ட போய் பேரம் பேசி எனக்கு இன்னும் 1 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்கலாம் நம்ம கேட்காம இருந்தாலே ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டு மாடிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக உச்சி பிள்ளையார் தெரிகிறாரு பாருங்க, எவ்வளோ அழகாக லைட்டிங்களோடு ஜொலிக்கிறாரு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நைட் டைமில் சரி கொஞ்சம் காற்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை மாடிக்கு போனால் அவ்வளோ அழகாக தெரிஞ்சார். நான் பார்த்ததை உங்களுக்கும் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே.